அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தேய்பிறை அஷ்டமி வருகிறது அல்லவா? மே மாதம் 1ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி அன்று இந்த விளக்கை நீங்கள் கோயிலில் ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை தீரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் கொடுத்த பணமும் உங்களை வந்து அடையும். கடனாக கொடுத்த பணம் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தீபம் ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு பணம் ரீதியாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தீர்ந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மே 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் அஷ்டமி தேதி முழுவதுமே இருக்குது. தேய்பிறை அஷ்டமி சொல்லுவாங்க. அதாவது பௌர்ணமி வந்த பிறப்பு வரக்கூடியது தேய்பிறை அஷ்டமி. அன்றைக்கி வந்து நீங்கள் மே 1ஆம் தேதி முழுவதுமே அந்த அஷ்டமி திதி இருக்கிறது. அன்றைக்கி மாலை வேளையில் எல்லா சிவன் ஆலயத்துலேயுமே பைரவர் சன்னதி இருக்கும். அங்கே பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்று அபிஷேக ஆராதனை கண்டிப்பாக நடைபெறும். அப்போ வந்து உங்களால் முடிஞ்ச தயிர் சாதம் உங்களால் செய்ய முடிஞ்சால் எடுத்துகிட்டு போய் அங்கே பைரவருக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அங்கே வரும் பக்தர்களுக்கு உங்களால் அன்னதானம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. ரொம்ப சிறப்பு. அது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு 7 வாரம் 12 வாரம் அம்மா நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 செவ்வரளி வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த நெய்வேத்தியம் பிரசாதமாக நீங்கள் பைரவருக்கு வச்சுட்டு அங்கே வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன விளக்கு நம்ம ஏற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தீபம். அந்த மிளகு தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 7ன்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. போகும்போது தான் இது ரெடி பண்ணிக்கணும். கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற டைமில் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அதாவது சிவப்பு துணி எடுத்துக்கோங்க. காட்டனாக இருக்கிறதா ரொம்ப சிறப்பு. காட்டனில் வந்து நீங்கள் ஒரு இதில் வந்து 5 வச்சு மிளகு வச்சு மூட்டை கட்டிக்கோங்க. இன்னொன்றில் வந்து 7 மிளகு வச்சு மூட்டை கட்டிக்கோங்க. மொத்தம் வந்து 12 மிளகு ஆகுது. அதை எடுத்துக்கிட்டு நல்லா மூட்டை கட்டி நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. புது மண் அகல் விளக்காக இருந்தால் சிறப்பு. அதில் வந்து இந்த மூட்டையில் நல்லெண்ணெய் தீபத்தை வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனைகள்லாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு படிப்படியாக தீரும். அதாவது 2 அகல் விளக்குலேயும் இந்த 2 மூட்டை வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த 2 மூட்டையும் வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் தீபத்தை விட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் பைரவரை பார்த்துட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரணும், எங்களுடைய வெளியில் கொடுத்த கடனும் எங்களை வந்து அடையணும், பணம் ரீதியாக எந்த ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வாழ்நாளில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கந்திஷ்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கந்திஷ்டியும் உங்களுக்கு இந்த மிளகு தீபம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக தீரும். அதனால் இதை நீங்கள் மனதார இந்த பிரார்த்தனை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு கடன் தொல்லை தீரும். நன்றி, வணக்கம்.